ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஹோம் டூர் போட்டாச்சு, நிறைய விலாக்லாம் போட்டாச்சு. நானும் இந்த பெரிய பெரிய சேனல்காரங்களாம் பார்க்குறேன், ஃப்ரிட்ஜ் டூர் போடுறாங்க. சரி நம்மளும் போட்டு பார்ப்போம், வியூஸ் ஆல் போகுதான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கெல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ் போகுது சும்மா ஃப்ரிட்ஜ் டூர் போட்டால் கூட. நம்மளுக்கு போகவே மாட்டேது, அது ஏன்னு தெரியல. சரி நம்மளும் போட்டு பார்க்கலாம், நம்ம ஃப்ரிட்ஜையும் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். சேனல்னு ஆரம்பித்தா டூர் எல்லா டூரும் போட்டு தானே ஆகணும். என் வீட்டுக்கார் மட்டும் இல்லை, இருந்தாருன்னா கழுவி ஊற்றுவார். வீடு ஹோம் டூரு, பாத்ரூம் டூரு, ஃப்ரிட்ஜு டூரு, கிச்சன் டூருன்னு போட்டு அநியாயம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லாதப்போ தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். சரி வாங்க, நம்ம ஃப்ரிட்ஜில் நான் என்னென்ன வச்சுருக்கேன், நான் எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே ஃப்ரிட்ஜு நான் க்ளீன்லாம் பண்ணலை, அதை எப்பயும் வைக்கிற போல் தான் இருக்குது. வாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை திறக்க ஆரம்பிச்சிடலாம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். டட்டடாய், லைட் வேறு எரியுதுங்க. இதுதாங்க நம்ம ஃப்ரிட்ஜு டூர். அவ்வளோதான், முடிஞ்சு அப்படின்னு கிடையாது. வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. இங்கே ஃப்ரீசர் இருக்குங்க. இங்கே நான் ஒன்றுமே வைக்கலை. இனிமேல் தான் வெயில் காலம் வரப்போகுது. இனிமேல் தான் ஜூஸு ஏதாவது வாங்கி வைக்கணும். ஒரு 4 மாதத்துக்கு ஏதாவது ஐஸ்கிரீமு ஏதாவது ஜூஸ் இருந்தால் தான் நம்ம வீட்டில் செல்லுபடி ஆகும். ஏன்னா வெயில் காலம் இப்போயே கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வர வர பயங்கரமாக இருக்கும் வெயில். அதுக்கப்புறம் இங்கேயும் ஒன்றும் வைக்கலைங்க, இங்கேயும் ஒன்றுமே வைக்கலை. அதுக்கப்புறம் இங்கே காலிஃப்ளவர் வச்சுருக்கேங்க. இங்கே நேற்று வச்ச கொஞ்சோண்டு தொக்கு இருக்குது, அந்த கிண்ணத்தில் ஏதோ கொஞ்சம் குழம்பு இருக்குது. இங்கே பாருங்கள், நேற்று கொஞ்சம் தக்காளி தொக்கு வச்சேன்னா தக்காளி தொக்கு கொஞ்சம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தக்காளியும் இஞ்சியும் வச்சுருக்கேங்க. இஞ்சி வைக்க இடம் இல்லை, அதனால் தக்காளி மேலேயே இஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரேக்கில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மாவு இல்லைங்க. இப்போ தான் மாவு ஆட்டி வச்சுருக்கேன். மாவு இருந்துச்சுன்னா இந்த இடம் பத்தாது. ஏன்னா இங்கே 2 பாக்ஸில் ஊற்றி வைப்பேன் மாவு. இங்கே ஒரு பாக்ஸு, இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கே மாவுக்கே கரெக்டாக இருக்கும். சின்ன ஃப்ரிட்ஜாக எடுத்துட்டோம்னு இப்போ தான் வருத்தமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நான் மாவு எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, நாளைக்கு புளிச்சிடும். இப்போ தான் ஆட்டி வச்சுட்டு அப்படியே விலாக் எடுக்க ஓடி ஆட்டி அப்படியே கலக்கி வச்சுட்டு சரி நாளைக்கு புளிச்சிடும், நாளைக்கு எடுத்து வைக்கணும். அதுக்குள்ளே ஃப்ரிட்ஜு டூரை போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மாற்றி வைக்கணுங்க. மாற்றி வச்சு இது மேலே மாவு வைக்கணும். இங்கே காலிஃப்ளவர் வச்சுருக்கீங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தார் பெரிய காலிஃப்ளவர், நாளைக்கு பொரிக்கணும். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், தட்டாங்காய் வச்சுருக்கேன். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, தட்டாங்காய் கவர் போட்டு கட்டி வச்சுருக்கேங்க, பொரியல் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா கோவக்காய் ஒரு நாளைக்கு பொரியல், தட்டாங்காய் ஒரு நாளைக்கு பொரியல். அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா பாக்ஸுங்க. எல்லோரும் நினைப்பீங்க, என்ன ரம்யா இவ்வளோ மசாலா வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த முட்டை குழம்பு ஏதாவது கிரேவி இந்த மாதிரி வைக்கும்போது நிறைய அந்த தனியா பொடி, கரம் மசாலா இந்த மாதிரிலாம் நிறையா சிக்கன் பொடி இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணுவேன். அதுதாங்க சாம்பார் பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, காரத்தூள், தனியாத்தூள், சிக்கன் தூள் எல்லாம் இதில் மிச்ச மீதியெல்லாம் இதில் கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு மிச்ச மீதியெல்லாம் இதில் வச்சுருவீங்க. இது மசாலா பாக்ஸுங்க. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல்லம். இது வெல்லங்க. என்ன அதுமா வாயை திறக்க சொல்கிறேன். பவுடரா? பவுடர் ரொட்டி இருக்கா? பவுடர் ரொட்டி இருக்குது என் பிள்ளை சொல்லு. வச்சா ஒட்டி இருக்கா? சரி ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கண்ணாடியை பார்த்து சரி பண்ணிட்டு வந்துடுறேன். அது காணை அவிச்சு சாப்பிட்டேன்னா அதோட தோல் இங்கே ஒட்டிக்கிடுச்சு. அதை தான் எப்படி அப்படி இப்படின்னு கை காட்டுது. காணி இப்போ தான் சாப்பிட்டுட்டு அவிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோ எடுக்காங்க. இங்கே பாருங்கள் வெல்லம். இது எங்கள் அத்தை திருப்பூர்லேருந்து கொண்டு வந்தாங்க. இது நான் பணியாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பாகு காய்க்க முந்தானேத்து கொஞ்சம் பணியாரம் செஞ்சுங்க, நான் மிச்சம் வச்சுருக்கேன். பணியாரம் பாகு எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். முந்தானேத்து கொஞ்சம் உடச்சி செஞ்சுட்டு மிச்சம் கழிச்சிருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள், சர்பத் பாட்டிலுங்க. வெயில் காலம் வந்துருச்சுல, அதுக்கு அர்த்தமாக சர்பத் பாட்டில் இவ்வளோ போட்டுட்டேங்க.
டெய்லி ஸ்கூலுக்கு போட்டு கொடுத்து விடணும். இல்லாட்டி என் சின்ன பிள்ளை சாமி ஆடுது. இப்போ வாட்டர் கேனில் தண்ணி கொண்டு போகுதோ இல்லையோ டெய்லி வந்து ஜூஸ் வேணுமா, அதனால் இவ்வளோ காலி பண்ணியிருக்கு. டெய்லி காலையில் போட்டு கொடுத்துட்றது. இன்னும் ஒரு வாரத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்சோன்னா மறுபடியும் வாங்கிக்கலாம். சர்பத்தெல்லாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜு எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள். க்ளீன்லாம் பண்ணலைங்க, பொங்கலன்னே க்ளீன் பண்ணது தான். நான் எப்பயுமே காய்கறி வாங்கிட்டு வந்தால் தொடச்சிட்டு தான் காய்கறியெல்லாம் எடுத்து வைப்பேன். வாரம் தொடச்சிருவேன் ஃப்ரிட்ஜை. சும்மா லேசாக தொடச்சிருவேன் மேலாக. இது கொஞ்சோண்டு பருப்பு இருக்குங்க, அது நைட்டுக்கு சாம்பார் மாதிரி வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து மல்லித்தலை அரிஞ்சு நீட் பண்ணி வச்சுருக்கேங்க பாருங்கள், மல்லித்தலை. இங்கே வந்து நம்ம ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் இருக்குல்லங்க, அதில் மல்லித்தலை, கருவேப்பிலை, புதினா இலை, இதில் வந்து கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேங்க. இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு வரும்ல, ஈஸியாகவும் இருக்கும். புதினா தலை சீக்கிரமாக காலி பண்ணணுங்க. ஏன்னா அது வாங்கிட்டு வந்தே 4 நாள் ஆச்சு. புதினா தலை எனக்கு செய்கிற அளவுக்கு இன்னும் எதுவும் சமையல் பண்ணலை. எப்பயுமே சட்னி இல்லாட்டி தக்காளி சாப்பாடு ஆக்கிடுவேன், அது சமையல் பண்ணலை, அதனால் அப்படியே வச்சுருக்கேங்க. அப்புறம் வந்து இந்த ரேக் பார்த்துடலாமா? இது பார்த்தாச்சு. இப்போ இந்த ரேக் பார்த்துடலாங்க. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா காய்கறி வச்சுருக்கீங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக காய்கறி. உருளைக்கிழங்கு, கேரட் என்னடா இவ்வளோ இருக்குதுன்னு நினைப்பீங்க. இது எங்கள் பாப்பாவுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, என் சின்ன பாப்பா ஃப்ரூட்ஸ் கொண்டு வாங்க, இல்லாட்டி வெஜிடபிள் நிறையா சாப்பிடுங்க, இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அது வந்து அந்த ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிடும் சின்ன பாப்பா. அதனால் டெய்லி நீந்தே இன்றைக்கி கூட கேரட் தான் எடுத்துகிட்டு போனாங்க ஸ்கூலுக்கு. அதனால் வந்து அவங்க அப்பா வந்து கேரட் வாங்கி கொடுத்துருக்காரு. கொஞ்சம் கலர் ஆவாங்களே டெய்லி கேரட் சாப்பிட்டா. ஏன் வச்சிருக்கிற உண்மை தான் சொல்கிறேன். டெய்லி கேரட் சாப்பிட்டா என் சின்ன பிள்ளைலாம் கருவாச்சியாக இருக்கா, கொஞ்சம் கலர் ஆகலை, அதனால தான் வந்து கேரட் நிறையா வாங்கி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு முள்ளங்கி, ஒரு நூக்கல் இருக்குது சாம்பாருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது எந்த காய் ஞாபகத்துக்கு வரமாட்டுதே, என்ன காய்டா, பீக்கங்காய். அதுக்கடுத்து பாவக்காய் இது கீழே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பாவக்காய், பீக்கங்காய் 2 இருக்குது பொரியல் பண்ண. இது வந்து கோதுமை அது வெளியே வச்சுருந்தா இது வண்டு பிடிச்சிரும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுல, இந்த கழுவி காய போட்டு அரைக்கணும். அதனால தான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நல்ல கோதுமைங்க அரைக்கணும். இப்போ வெயில் காலம் வந்துருச்சு, நல்லா கழுவி பால்கனியில் காய போட்டோம்னா நல்லா ஒரு 10 நாளைக்கு சப்பாத்தி சுட்டுக்கலாம். இதாங்க இந்த ரேக்கில் வந்து ஃபுல்லாக உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, காய்கறிகள் தான் ஃபுல்லாக. மேலாக இருக்கிறது கூட காய்கறி, கீழே இருக்கிறது அந்த இது கோதுமை. அவ்வளோதாங்க இந்த ரேட்டு. வாங்க இந்த முக்கியமான ரேட் பார்க்கலாமா? இதில் வந்து எல்லோரும் முட்டை வைப்பாங்க. நாங்கள் என்ன வச்சுருக்கோன்னு பாருங்கள். எங்கள் வீட்டில் முட்டை இருந்தால் காலி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நைட்டு தோசை ஊற்றும் போது ஆம்லேட் போட்டு சாப்பிடுவோம், எப்போ பார்த்தாலும் ஆம்லேட் போட்டு சாப்பிடுவோம். முட்டை இருக்க விட மாட்டோம். எங்கள் வீட்டில் என் சின்ன பிள்ளைங்க இருக்குன்னு பாருங்கள், அதெல்லாம் 2 முட்டை கேட்கும். அதனால் எங்கள் வீட்டில் முட்டையெல்லாம் தங்காது, வாங்கிட்டு வரோமா அப்படியே காலி பண்ணிடுறது. அதனால் வந்து இந்த முட்டை ரேக்கில் வந்து லெமன் வச்சுருக்கேன். மீன், சிக்கன் இந்த மாதிரி எடுத்தோம்னா புளிஞ்சிக்கலாம், லெமன் ரைஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் லெமன் எப்போயுமே ஸ்டாக் இருக்கும். இது வந்து அரிசி, இது இந்த பட்டை, கிராம்பு இந்த மாதிரி ஐட்டம். இது மசாலா பொடி, இதெல்லாம் இதில் இருக்குது. யூஸ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் இந்த அரிசி இருக்குது, இதை சமையல் பண்ணணும். மசாலாத்தூள் இது எங்கள் அத்தை கொடுத்து விட்ட மசாலாத்தூள் அப்படியே இருக்குது. அப்புறம் வந்து இங்கே என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள். இங்கே பாருங்கள், இப்படி ஒன்று பிக்கிறோமா அப்படியே சரட்டு இன்னொன்று இழுத்துக்கலாம். அதனால வந்து ஐடியா பண்ணி ஒன்றை மட்டும் வெளியே இப்படி தொங்க விட்டுறது. அப்படி தொங்க விட்டுட்டு இதை பிச்சுட்டு அப்புறம் இன்னொரு இழுத்துக்கலாம். இது வந்து என் வீட்டுக்காரர் விற்றாருங்க. உங்களுக்கு தெரியும், கடுகு சீரகம்லாம் விற்றாருன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வீடியோ போட்டிருந்தேன்ல. அதில் வந்து நிறைய மிச்சமாயிருச்சு. அதை வந்து நானே வீட்டுக்கு யூஸ்க்கு வச்சுட்டேன். இப்போ வந்து அது அவர் பண்ணுறதில்ல, ஏன்னா அது ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. அதனால் ரொம்ப கடனுக்கு தான் வாங்குகிறாங்க, ரெடி காசு வாங்க மாட்டுறாங்க, ரொம்ப கடன் ஆயிடுச்சு. அதனால் வந்து இப்போ நாங்கள் விட்டுட்டோம். அதை அந்த மிச்ச மீதியெல்லாம் கொடுத்தாது நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன்றா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மசாலா தூளுங்க. அப்புறம் வந்து பாசிப்பருப்பு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், கெட்டு போகாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பாசிப்பருப்புலாம் நம்மளுக்கெல்லாம் ரேராக தான் இதாகும். இது வந்து டீ தூளுங்க, எங்கள் அத்தை கொண்டு வந்தாங்க பொங்கல் அன்னைக்கு. இது வந்து கஸ்தூரி மெத்திங்க. எனக்கு கஸ்தூரி மெத்தினா ரொம்ப பிடிக்குங்க.
தக்காளி தொக்கு, முட்டை தொக்கு, எல்லாத்துக்குமே இந்த கஸ்தூரி மேத்தி போட்டுப்பேன். ஏன்னு தெரியல, அதோட வாசனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். முட்டை குழம்புக்கெலாம் போட்டுட்டா உண்மையிலே ஹோட்டல் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து கஸ்தூரி மெத்தி. இது வந்து ரேஷன் கடையில் கொடுத்த டீ தூள் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேங்க. இது வந்து குளுக்கோஸ் பவுடருங்க. அந்த இப்போ பாப்பாவுக்கு இப்போ இடையில ரொம்ப வயிற்றால வாந்தி போனனால ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க. பாதி மட்டும்தான் குடிச்சிச்சு, பாதி அப்படியே இருக்குங்க. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து என் வீட்டுக்கார் செஞ்சேன்னு சொன்னார், எல்லாம் மிச்சம் மீதி ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல வியாபாரம் பண்ணது, அந்த ஐட்டம்ங்க. இங்கே பாருங்கள், பட்டை இதெல்லாம் நம்மளுக்கு யூஸே ஆகாது, வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஏலக்காய் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய்லாம் நம்மளுக்கு ஏலக்காய்லாம் ரேராக தான் யூஸ் ஆகும், பிரியாணி இந்த மாதிரி தான் யூஸ் ஆகும். இது எல்லாமே மிக்சடு, பட்டை கிராம்பு எல்லாம் மிக்சடு. இதுலேயே வந்து ஏலக்காய் தாங்க இருக்குது. அப்புறம் சீரகம் இதெல்லாம் கொடுத்தாரு, தீந்துருச்சு. அதெல்லாம் வந்து டெய்லி யூஸ்னால தீந்துருச்சு. இது வந்து கிராம்பு, இது அன்னாச்சி பூ, இதுவே நம்மளுக்கு அதிகமாக யூஸ் ஆகாது, பிரியாணிக்கு மட்டும்தான். இது பட்டை கிராம்பு தான் நிறையா இருக்குது. சீரகம் இருந்துச்சு, இப்போ இது சீரகம் ஆனால் உள்ளே இருக்குது, பிச்சு ஒரு 4 இருக்குது, அவ்வளோதாங்க. இது என் வீட்டுக்காரு வியாபாரம் பண்ணது தான், ஆனால் இப்போ வந்து விற்காதனால எனக்கு கொடுத்துட்டாரு. பட்டை கிராம்புலாம் எனக்கு அதிகமாக யூஸ் ஆகாது, எனக்கு பட்டை கிராம்பு வாசனையே பிடிக்காது. போட்டால் பிரியாணிக்கு மட்டும்தான் போடுவேன், வேறு எதுக்குமே போட மாட்டேன். ஏன்னா பட்டை கிராம்பு வாசனையே எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் இங்கேயும் அதே தாங்க வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து சுக்கு, சோம்பு, அப்புறம் இது என்னது, இது என்னாச்சு, கிராம்பு, சோம்பு, அப்புறம் வந்து சுக்குங்க இதில் இருக்குது. இது வந்து கல்கண்டுங்க. இது அரிசி தாங்க, பச்சரிசி, ரேஷன் கடையில் குடித்த பச்சரிசிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக காமிமா, அப்படியே எங்கள் கீழேருந்து மேலே வரைக்கும் காமி. இதுதாங்க எங்கள் ஃப்ரிட்ஜ் டூரு. நான் எப்படி ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ தான் மாவு ஆட்டி வச்சுருக்கேன், அதை எடுத்து புளிச்சோடனே ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இடமே இல்லை, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, சுத்தமாக இடம் இல்லை. அது இவ்வளோ பெருசாக இருக்குது, என்ன பண்ண போகிறேன். இந்த இது எடுத்து எங்கேயாவது மாற்றி வைக்கணும், அப்போ தான் மாவு வைக்க முடியும். நான் மாவு ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுவேன், ஃப்ரிட்ஜில் வச்சா தான் நம்மளுக்கு லாய்க்கு. ஆட்டி வச்சுருக்கேன், சரி அது புளிக்கட்டும், நெக்ஸ்ட்டு வந்து யோசனை பண்ணி வச்சுக்கோங்க. இதுதாங்க என்னோடய ஃபுல் ஃப்ரிட்ஜ் டூரு. இதில் வந்து வெங்காயம் போட்டு வைப்பேங்க, இதில் வந்து வெங்காயம் போட்டு வைப்பேன். இப்போ வெங்காயம் போட்டு வைக்கிறதில்ல, இப்போ பாருங்கள் நான் கூடையில் தான் போட்டு வைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், 2 வெண்டிக்காய் பொரியல் பண்ணேன்னா இந்த நான் 2 வெண்டிக்காவை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் போட்டுடுறேங்க. ஏன் தெரியுமா, அதில் வந்து எல்லாம் மாவு ஆட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், மாவு ஆட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் புளிக்கட்டுங்க. ஏன் வந்து நான் கீழே வந்து வெங்காயம் வைக்கிறதில்ல தெரியுமா, வாங்களே காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஏன் கீழே வெங்காயம் வைக்கிறேன், வெங்காயம் வைக்கிறதுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஆனால் பள்ளி போய் அநியாயம் பண்ணுதுங்க. அதனால் நான் வந்து கீழே வந்து வெங்காயம் வைக்கிறதே இல்லைங்க. பள்ளி போய் அதுக்குள்ளே குடி இருந்துட்டு ஏதாவது உச்சா போய் விட்டுரு, ஏதாவது பண்ணி விட்டுரு, எனக்கு ஒப்பாது. 2-3 வாட்டி பார்த்துட்டு எனக்கு வாந்தி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் தூக்கி கூடையில் போட்டேன். நைட் ஆனால் காலையில் காத்தோட்டமாக வச்சுருவேன், நைட் ஆனால் மூடி வச்சுருவேன். அதனால தான் வெங்காயம் இது அதுக்காண்டியே வாங்கினேன், அது யூஸ் ஆகாமே இருக்குது இன்னுமே. இந்த பள்ளி செய்கிற அநியாயம் பெரிய அநியாயமாக இருக்குது. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுறீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.